அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்றைய இறைவார்த்தையின் மைய கருத்து இறைவனின் முடிவில்லாத அன்பும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் ஆகும். இன்றைய முதல் வாசகத்தில் தம் மக்களை விட்டு விலகாமல் உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன், எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். இஸ்ரேல் மக்கள் பாவத்தாலும் துன்பத்தாலும் சிதறிப்போனாலும் இறைவன் அவர்களை மீண்டும் ஒன்று சேர்த்து மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் வாழ செய்வதாக வாக்குறுதி கொடுக்கிறார். இறைவனின் அன்பு மனிதரின் தகுதியை சார்ந்ததல்ல, அது அவரது அளவற்ற கருணையின் வெளிப்பாடு. ஆம், ஆண்டவருடைய அன்பை பெறுவதற்கு நாம் தகுதி இல்லாதவர்களாக இருந்த போதிலும் அவர் நம்மீது அன்பு செலுத்தினார். இன்றைய நற்செய்தியில் கானானிய பெண்ணின் நம்பிக்கை நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது. இயேசு முதலில் மௌனமாக இருந்தபோதும் அவர் மனம் தளரவில்லை. அவமானப்படுத்தப்பட்டாலும் இயேசுவின் இரக்கத்தின் மீது முழு நம்பிக்கையில் அந்த பெண் நிலைத்திருந்தார். இறுதியில் இயேசு, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று கூறி அவரது மகளுக்கு சுகத்தை கொடுத்தார். ஆம், நாம் தகுதியில்லாதவர்களாக இருந்த போதிலும் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவரது அன்பு என்றென்றும் நிலைத்திருக்கும். சில நேரங்கள்ல நம்முடைய ஜெபத்திற்கு உடனடியாக பதில் கிடைக்காவிட்டாலும் நம்பிக்கை இழக்காமல் தொடர்ந்து நாம் இறைவனிடம் வேண்ட வேண்டும். அப்பொழுது உண்மையான நம்பிக்கை ஆண்டவருடைய இரக்கத்தை நமக்கு பெற்றுத்தரும். அதனால் நம்பிக்கையில் ஒருபோதும் தளர்ந்து போகாதிருங்கள். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வையுங்கள். அன்பும் கருணையும் நிறைந்த எங்கள் விண்ணக தந்தையே இறைவா, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவே, எங்கள் மெசியாவே, எங்கள் நல்லாயனே, உமக்கு நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். ஆவியினால் எங்களை வழிநடத்துகிற தேவனே, உமக்கு நன்றி ராஜா. தூய ஆவியானவர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகிற கிருபைக்காக நன்றி தேவனே. அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீரப்பா. உமக்கு கோடானு கோடி நன்றி தேவனே. இந்த நாள் அதிகாலையில் எழுந்து இறைவார்த்தை வாசித்து ஜெபிக்க நீர் கொடுத்திருக்கிற வாய்ப்புக்காக நன்றி அப்பா. அன்பு தெய்வமே, உம்முடைய இரக்கத்தையும் அன்பையும் பெறுவதற்கு நாங்கள் தகுதியில்லாதவர்களாக இருக்கிறோம் அப்பா. பாவிகளாக இருக்கிறோம். இருந்த போதிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு ஆசீர்வதித்திருக்கிறீரப்பா. நன்றி தேவனே, நன்றி அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பேரன்பால நிரப்பி இருக்கிறீரப்பா. அதற்காக கொடானு கோடி நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உம்முடைய இரக்கமும் கருணை எங்கள் மீது நிறைவாக உள்ளது ஏசப்பா. நன்றி தேவனே, நன்றி ராஜா. எல்லா சூழ்நிலைகளிலும் தொடர்ந்து உம் மீது நம்பிக்கை வைத்து ஜெபிக்கக்கூடிய மக்களாக எங்களை மாற்றும் அப்பா. அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்வீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் அப்பா. ஏற்ற நேரத்திலே நீர் கட்டாயம் எங்களுக்கு பதில் தருவீர் என்று நம்புகிறோம் அப்பா. நன்றி தேவனே, நன்றி அப்பா. கானானிய பெண்ணுடைய விசுவாசத்தை பார்த்து நாங்களும் அதே போல உம்மீது விசுவாசம் வைத்து ஜெபிக்க கிருபை செய்யும் அப்பா. எங்களை வழிநடத்துகிற தேவன் நீர் ஒருவரே ராஜா. நாங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே எங்களுடைய சிந்தனைகளை அறிந்திருக்கிறீர் அப்பா. எங்களுடைய தேவைகளை நீர் அறிவீர் ராஜா. எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிற கிருபைக்காக நன்றி தேவனே. எங்களை போஷிக்கிற ஆண்டவர் நீர் ஒருவரே ராஜா. எங்களுக்கு நல்ல குடும்பத்தையும் மக்களையும் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. நன்றி தேவனே. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமீன். அன்பான இறைமக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். மேலும் மேலும் ஆண்டவர் இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் செய்த அனைத்து அற்புதங்களுக்காகவும் தேங்க்யூ ஜீசஸ் என்று கமெண்ட் செய்யுங்கள். Thank you and God bless you.